ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்று ஜூலை 28ஆம் தேதி, நாளை ஜூலை 29ஆம் தேதி தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை நிலவரம் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்று தங்கத்துறை விலையில் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் சனிக்கிழமை நிலவரத்திலே, அதாவது 22 கேரட் 1 கிராம் 9160 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. இதனைத் தொடர்ந்து வெள்ளியோட விலையிலும் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் 126 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலை நாளைக்கு தங்கத்துறை விலை அதிகரிக்குமா குறையுமா, சர்வதேச லெவலில் மார்க்கெட் நிலவரம் என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாங்க. இப்போ இரவு 9 மணி நிலவரப்படி பார்க்கும் பொழுது தங்கத்துறை விலை சர்வதேச லெவலிலே குறைய தொடங்கி இருக்குங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் US டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 25 பைசா நம்மளுக்கு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்த்தன் ஆகல, வீழ்ச்சி தான் அடைஞ்சிருக்கு. நம்மளுக்கு சர்வதேச லெவலில் தங்கத்துறை விலை குறைய தொடங்கினாலும் இங்கே இந்திய ரூபாயின் மதிப்பு நம்மளுக்கு வீழ்ச்சி தாங்க அடைஞ்சிருக்கு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா தற்பொழுது இருக்கக்கூடிய நிலவரத்தில் படி பார்க்கும் பொழுது தங்கத்துறை விலை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் சர்வதேச லெவலில் எந்த அளவுக்கு குறையுதோ அப்படி குறையாமல் நம்மளுக்கு கொஞ்சம் சிறிய அளவுக்கு தான் குறைவு ஏற்படும். ஏன்னா 25 பைசா நம்மளுக்கு வீக் ஆகிருக்குங்க. ஸோ பார்த்திங்கன்னா தற்பொழுது 9160 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த விலையிலிருந்து கிராமிற்கு நாளை ஒரு 35 ரூபாயிலிருந்து 60 ரூபாய் வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் தாங்க தற்பொழுது இருக்குது. ஸோ இன்னும் இடைப்பட்ட டைம் நிறையவே இருக்குது. இந்த டைமில் ஏதாவது அப் அண்ட் டவுன் மாறினாலும் மாறலாம். சர்வதேச லெவலில் உங்களுக்கு ஏற்றம் இறக்கம் இருக்கலாம். அதே போல் இந்திய ரூபாயின் மதிப்பு ஸ்ட்ரென்த்தன் ஆகலாம், இன்னும் கொஞ்சம் வீக் ஆகலாங்க. ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளை காலை 8 மணிக்கு நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். தற்பொழுது இருக்கக்கூடிய நிலவரப்படி பார்க்கும்போது 9160 ரூபாயிலிருந்து கிராமிற்கு 35 ரூபாயிலிருந்து 60 ரூபாய் வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் தாங்க தற்பொழுது இருக்குது. அடுத்து வெள்ளியோட விலை சர்வதேச லெவலில் ஒரு சின்ன இறக்கம் இருந்தாலும் இந்திய ரூபாயின் மதிப்பு உங்களுக்கு 25 பைசா வீழ்ச்சி அடைந்ததன் காரணமாக வெள்ளியில் விலை எந்த விலையும் மாற்றம் இல்லாமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் தற்பொழுது இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அதே 126 ரூபாயில் இருப்பதற்கான வாய்ப்புகள் தாங்க தற்பொழுது இருக்குது. போன வாரத்தில் பார்த்திங்கன்னா புதிய உச்சமாக 129 ரூபாய்க்கு இருந்தது. தற்பொழுது 126 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டுருக்கு. ஸோ தங்கத்தோட விலை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வெள்ளியோட விலையில் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் தாங்க தற்பொழுது நிலவி வருது. ஸோ இதே ஸ்டேட்டஸ் கண்டினியூ ஆகுதா இல்லை அப் அண்ட் டவுன் ஏதாவது மாறுதா அப்படிங்கிறது காலையில் 8 மணி வீடியோவில் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். ஸோ தற்பொழுது இருக்கக்கூடிய நிலவரம் இதுதாங்க. ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.